எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் பாருங்கள், இந்த கும்பராசி அன்பர்கள் நிதானமாக யோசித்து செயல்படக்கூடியவங்களா இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே தனித்தன்மையோடு செயல்பட்டு சுதந்திரத்தை விரும்பக்கூடியவங்களா பெரும்பாலும் கும்பராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, மற்றவங்களோட சூழ்நிலையில் இருந்து அவங்களோட எண்ணங்களை புரிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லலாம். எல்லோருக்குமே உதவக்கூடிய மனப்பான்மை உங்ககிட்ட தனித்திறமை அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லோருக்கிட்டையுமே எளிமையாக பழங்குவீங்க. நல்லவங்க கெட்டவங்க, சின்னவங்க பெரியவங்க, ஏன் குழந்தைகிட்ட கூட ஒரே மாதிரி பழகுவீங்க. உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்கள கூட திடீர்னு அவங்க வந்து மன்னிப்பு கேட்டு உங்க கூட சேரணும்னு நினச்சா ஏற்றுப்பீங்க. இந்த வெறுத்து ஒதுக்குறது, மற்றவங்கள அவமானப்படுத்துறது, கெட்ட வார்த்தைகளை பேசி துன்புறுத்துறது, இதெல்லாம் இந்த கும்பராசி அன்பர்கள் பண்ண மாட்டீங்க. நட்பு காதல் இதை உண்மையான நம்பிக்கையோடு முழு மூச்சாக அதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவங்க தான் கும்பராசி அன்பர்கள். நீங்கள் பொதுவாக பாருங்களேன், நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோமோ அதை அப்படியே செஞ்சோமோ அப்படின்னு அசால்ட்டாக இருக்க மாட்டீங்க. சிறப்பாக செஞ்சு அதில் நல்ல பேர் எடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. உங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்தா கண்டிப்பாக அது நல்லபடியாக நடந்து முடியும் அப்படின்னு உங்கள் சுற்றி இருக்கிறவங்க எல்லோருமே நம்புவாங்க. பாருங்களேன், இந்த கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் நீங்கள் பெற அப்படின்னு நினச்சா உங்கள் ஜாதக கணிப்பால் இனிமேல் முழுமையான விளக்கத்தை பெற முடியும். டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கூட ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு உதவியாக இருக்கும். இந்த கும்ப ராசிக்கு பொருத்தமான ராசி அப்படின்னு பார்த்தா இந்த மிதுனம், துலாம், தனுசு இந்த ராசிக்காரங்க பாருங்கள் பெரும்பாலும் உங்கள் நண்பர்களாக இருப்பாங்க. அதே போல் தன்னோட சொந்த ராசியான இருக்க கும்பத்துக்குடியுமே இந்த ராசிக்கு இணக்கமான நண்பர்கள் நிறைய இருப்பாங்க. இந்த ராசியில் வாழ்க்கை துணை மட்டும் உங்களுக்கு கிடைச்சா ரொம்பவுமே சிறப்பான யோகத்தை நீங்கள் பெறுவீங்க. பொதுவாக பார்த்தா எந்த ஒரு விஷயத்தையுமே இப்போ ஒரு கனவு அப்படின்னா அதை நனவாக்குற வரைக்கும் ஓயாமல் உழைக்கக்கூடியவங்க நீங்கள். இப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரமாக இருக்குது? இந்த வாரத்தில் நீங்கள் நினச்சது நடக்குமா? எந்த விஷயம் பலமாக இருக்கும்? எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக நடந்துக்கணும்? அதாவது இந்த வாரம் சாதகமாக என்ன நடக்கும், பாதகமாக என்னமையும் எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் இப்போ உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை நீங்கள் என்ன பண்ணால் பெற முடியும் அப்படிங்கிற ஒரு தகவலையுமே சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கும்பராசி அன்பர்கள் பாருங்களேன், சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. சனிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வையும் நன்மையும் கண்டிப்பாக கொடுக்கும். சனி பிரதோஷ வழிபாடுமே நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்தும் வழிபாடு. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும் போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு செய்யுங்க. அந்த பிரார்த்தனை பாருங்கள் விரைவில் நடக்கும். நன்மை எல்லா வகையிலுமே உங்களை வரவும் தொடங்கும். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு வந்து நீங்கள் நினச்ச பிரார்த்தனை விரைவில் நடக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக சிவபெருமானிடம் வந்து நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். சரி வாங்க, நாம் இப்போ உங்களுக்கு கிரகநிலை அமைப்பு எப்படி உருவாகி இருக்குது, இதனால் என்ன ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் விரிவான பதிவோடு தொடர்ந்து பார்க்கலாம். இந்த கும்பராசியில் அவிட்டம் நட்சத்திரத்தில் பாருங்கள் 3, 4ஆம் பாதம் இருக்குது. அதுக்கப்புறம் சதயம், புரட்டாதியில் 1, 2, 3ஆம் பாதம் இருக்குது. உங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் ராசியில் சனி, ராகு, சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 6 கிரக சேர்க்கை இந்த வாரம் ஒரே இடத்துல வருது. அதுக்கப்புறம் பஞ்சமஸ்தானம் இங்கே வந்து சந்திரன், குரு பகவானும், அடுத்து கலசஸ்தானம் இதில் கேது பகவான் இருக்கார். இந்த ஒரு அமைப்பு இந்த வாரம் உங்களுக்கு என்ன மாதிரியான நிலைகள் எல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறதான் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வார கிரக அமைப்புகளை பார்க்கும் பொழுது பாருங்களேன், இந்த கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு கடுமையாக உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. கவனமாக நிதானமாக நீங்கள் செயல்பட்டால் எல்லாமே நல்லா தான் நடக்கும். நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு வாரம். ஏன்னா ஒரு ராசியில் சில கிரக சேர்க்கை இப்போ ஏற்படுது இல்லையா, சில பாதகங்கள் சாதகங்கள் ஏற்படும், ஏற்றம் இறக்கம் வரும். அதனால் உங்கள் மனநிலையை நல்லா தெளிவாக செயல்படுத்த பழக்கப்படுத்திக்கோங்க. நிதானமாக செயல்படுங்க. அவசரம் எந்த ஒரு விஷயத்துலையுமே வேண்டாம். நிதானம், பொறுமை இது நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தும். தெளிவான மனநிலையை வச்சுக்கோங்க. கூட இருக்கிறவங்க பல விஷயத்தை சொல்லி குழப்புவாங்க, அதெல்லாம் போட்டு பெருசாக எடுத்துக்கக்கூடாது. அதுவும் ஒரு சில கும்பர் ராசிக்காரங்களுக்கு பாருங்களேன், அரசியலில் இப்போ ஆர்வம் அதிகரிக்குங்க. அரசியலில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதே போல் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட வேலையை மாற்றம் செய்யாமல் இந்த வாரம், அதுவும் ஏன் இந்த மாதம் முழுவதுமே உங்களோட வேலையை மாற்றம் செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க. மற்றவங்களாம் வந்து பேராசை சொல்லி இந்த வேலையில் அதிக சம்பளம், இந்த வேலைக்கு போனால் அதை செஞ்சிடலாம், இந்த வேலைக்கு போனால் இதை செஞ்சிடலான்னு சொல்லி பேராசையை தூண்டி வேறு வேலைக்கு மாற்றுதலாக கூடிய அளவுக்கு உங்களை பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க.
நீங்கள் அப்படி மட்டும் பண்ணிட்டீங்கன்னா வேலை கிடைக்கிறது ரொம்பவுமே கஷ்டமான சூழல். இருக்கிற வேலையை எப்படி தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. வேலையை மாற்றலாமா அப்படிங்கிற எண்ணம் வேண்டாம். வேலை மாற்றம் செய்யாமல் இருக்கிறது புத்திசாலித்தனம், நினைவில் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் தந்தை வழியில் அவங்க உறவினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட வீட்டு விசேஷத்தில் கலந்துக்கிற மாதிரியான வாய்ப்பும் இப்போ ஏற்படும். பூர்வீக சொத்தில் கடந்த காலத்தில் நிறைய சிக்கல்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அப்படி சந்திச்சவங்களுக்கு பூர்வீக சொத்தில் இருந்து வந்த வில்லங்கம் இப்போ விலகுது. சிலரெல்லாம் அவங்களோட குழந்தைங்களோட கல்விக்காக இடப்பயிற்சி கூட செய்வீங்க. விரும்பிய உயர்கல்வி இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இப்போ சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. குடும்ப உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஜாமீன் கையெழுத்துலாம் போடக்கூடாது. ஜாமீன் பொறுப்பை ஏற்காமல் இருக்கிறது நல்லது. இந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பணம் கொடுக்கல் வாங்கல்லாம் வச்சுருந்தீங்கன்னா உரிய ஆவணத்தை வாங்கிக்கிட்டு பண்ணுறது நல்லது. உரிய ஆவணம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. பெரும்பாலும் பெரிய பாதிப்புலாம் எதுவும் இல்லை. ஆனால் கவனமாக இருந்தால் பாதிப்பு ஏற்படாமல் நீங்கள் உங்களோட வாழ்க்கையை நடத்த முடியும். சாதகம் நடந்தாலும் 7.5 சனியின் காலகட்டம் இது. அதனால் இங்கே கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். வேலை விஷயத்தில் பிரச்சனை வரலாம். இதனால் மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ராகு பகவானின் தாக்கமும் ஏற்படுது. ராகுவின் தாக்கத்தை கட்டுப்படுத்த நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் துர்க்கையமான வழிபாடு செய்யுங்க. இது நல்ல ஒரு உயர்வையும் நல்ல ஒரு மனசு தெளிவையும் கொடுக்கும். இந்த வாரம் பண வரத்து நல்லாயிருக்கு. சுப செலவும் கொஞ்சம் வர மாதிரி தான் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும். கவனமாக இருந்தால் ரொம்பவும் நல்லது. ஏன்னா கடந்த காலத்தில் இருந்ததை விடவே துணிச்சல், தைரியம் இதெல்லாமே அதிகரிக்க போகுது. எதை பற்றியும் முன்பின் யோசிக்காமல் செயல்களில் இறங்காதீங்க. யோசித்து பிளான் பண்ணி அந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுங்கள். தேவையில்லாமல் வேலை மாற்றம், இடமாற்றம் வரலாம். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவங்களால நல்ல ஒரு லாபம் வரப்போகுது. உங்களோட பொருட்களை உங்களோட கஸ்டமருக்கெலாம் அனுப்பும் பொழுது பாதுகாப்பாக அனுப்பி வைங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா இருந்தால் வச்சுக்கோங்களேன், நீங்கள் எந்த ஒரு வேலையை செய்து முடிக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் வேகமாக செயல்படுங்க. சக ஊழியர்களின் உதவி உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்குறதன் மூலம் செலவு கொஞ்சம் இப்போது அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப நாளாக கனவு கண்டு வச்சுருந்த பொருளை இப்போ வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. உங்கள் சகோதரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களாலையுமே உங்களுக்கு தேவையான உதவி அப்படிங்கிறது தக்க நேரத்தில் சமயத்தில் உதவியாக கிடைக்கும். சகோதரர்கள் மூலம் உதவி இருக்குது. உறவினர் வருகை இல்லத்தில் ஏற்படும். இதனால் கொஞ்சம் செலவும் ஏற்படும். பெண்களை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், துணிச்சலோடு நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் செயல்படுங்க. தயக்கமே வேண்டாங்க. யாராவது ஏதாவது நினச்சிக்குவாங்களா, தப்பாக போயிடுமோ அப்படின்னு பயப்படாதீங்க. நீங்கள் சரின்னு யோசிச்சு எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்து பண்ணுங்கள். துணிச்சல் இது ரொம்பவும் நல்லது. துணிச்சலோடு ஈடுபடக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையுமே நீங்கள் வெற்றி வாய்ப்பை பெற போகிறீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு பாருங்களேன், இப்போது இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது சுக்கிரன் அம்சம் சூப்பரமாக இருக்கிறதுனால நெருக்கமானவங்க கூட இனிமையாக பேசி பொழுதை கழிக்கக்கூடிய அமைப்பு இப்போ உருவாகுது. தொழிலில் சிறப்பான முன்னேற்றம் வரும். நல்ல ஒரு மதிப்பு, நல்ல ஒரு மரியாதை உருவாகுது. அரசியல்வாதிகள் சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டுகளையும் பெறுவீங்க. உங்களுக்கு பாருங்களேன், இப்போ பயணத்தால் மகிழ்ச்சியும் ஆதாயமும் வரக்கூடிய ஒரு சூழல் இந்த வாரம் ஏற்பட போகுது. நீதிமன்ற வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பும் இருக்குது. மாணவர்கள் மட்டும் கவனமாக எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடணும். கவனமாக படிக்கணும். கல்வி பற்றின கவலை பாருங்களேன் இப்போ உங்களை விட்டு நீங்கக்கூடிய அமைப்பு உருவாகியிருக்கு. இந்த கும்பராசியில் இருக்கிற அவிட்ட 3 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் தேவையற்ற செலவுகளை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கிறது நல்லது. கடன் வாங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. கடன் உண்டாகாமல் பார்த்துக்கோங்க. அரசியல்வாதிகள் மக்களின் ஆதரவை பெற அவங்களோட தேவையை அறிந்து செயல்பட்டால் உத்தமமான பலனை நீங்கள் பெறலாம். கூட இருக்கிறவங்களோட ஒத்துழைப்புமே பக்கபலமாக இருக்கும். கூட இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பு சிறப்பான உயர்வு உங்களுக்கு ஏற்படுத்தும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வெற்றி வாய்ப்பை பெற உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி குல தெய்வத்தை வணங்கிட்டு அன்றைய பணிகளை தொடங்குங்க. எல்லாமே நல்லதாக நடக்கும். அடுத்த சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் சிறப்பான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். நவீன முறைகளை கையாண்டு தொழிலை பெருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகுது. வேலைக்கு தக்க சமயத்துக்கு ஆக்க வருவாங்க. இதனால் தொழிலில் சுணக்கம் வரலாம். அரசு வழியில் எதிர்பாராத மானியம், உதவி இந்த மாதிரி ஏதாவது நல்ல விஷயம் நடக்கும். நீர்வரத்து உங்களுக்கு நல்லா இருக்குது. அதனால் விவசாயமே நல்லாயிருக்கு. அடுத்து பூரட்டாதி 1 2 3ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் கெடுபிடி கொஞ்சம் அதிகரிக்கும். கிடுக்குப்பிடியான சூழ்நிலை இருக்கும். வேலை விஷயத்தில் கவனமாக செயல்படணும். கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கும் வாய்ப்பு தடையில்லாமல் கிடைக்கும். வர வேண்டிய பணத்தொகையும் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். வெளியூர் வெளிநாடு போகிறீங்க அப்படின்னா அதுக்கான வாய்ப்புமே இருக்குது. அதன் மூலம் அனுகூலமான பயன்களையும் நீங்கள் பெற போகிறீங்க. அப்படி செல்லும்போது கைப்பொருட்களை கவனமாக பத்திரமா பார்த்துக்கிறது நல்லது.
இந்த வாரம் அனைத்து வகையிலுமே நன்மை கிடைக்கவும் தீமைகள் உங்களை விட்டு விலகவும் பரிகாரம் அந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க, எல்லாமே நல்லதாக நடக்கும். சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதால் உடல் ஆரோக்கியம் சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித கஷ்டங்களும் உங்களை விட்டு விலகும். எல்லா வகையிலுமே இன்பம் பெற சனி பகவான் உங்களுக்கு உறுதுணையாக பக்கபலமாக இருப்பார். சனி பகவானின் அருளால் எல்லாமே நல்லதாக நடக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் பஞ்சுக்கிறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு தொடர்ந்து பாருங்கள்.